நம்மள்ட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பத்தி கபடா பேசுவாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். கடைசி வசனத்துல பாருங்க, நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். நம்ம எவ்வளவுதான் மற்ற மனிதர்களோடு நம்ம சமாதானமாக இருந்தாலும் நம்மோடு என்ன பண்ணுவாங்க, யுத்தம் பண்ணுகிறதுக்கு எப்படா சண்டை போடணும்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டும். எந்திரிச்ச உடனே இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த நாள்ல சமாதானத்தை கொடுங்க, நான் சமாதானமா என் வேலைக்கு போயிட்டு நான் சமாதானமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண ஜெபிக்கணும். இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் தான் பெருசு. நம்ம எவ்வளவுதான் மற்ற மனிதர்களோடு சமாதானமாக இருக்க முயற்சித்தாலும், அல்லது நம்முடைய குடும்பத்துல இருக்கிற நபர்களோடு முயற்சித்தாலும், நம்மோடு அவர்கள் யுத்தம் பண்ணுறதுக்கு தான் எத்தனைப்படுவார்கள். ஆனா அதற்கு பதிலாக, ஆண்டவரே நீர் எனக்கு சமாதானத்தை கொடுங்க, ஆண்டவரே உங்க சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்க என்ன பண்ண ஜெபிங்க. ஏன்னா நம்ம வேலை பார்க்கிற இடத்துல அநேகம் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனா அந்த சமாதானத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது. சமாதானம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாத்தையும் பரவாயில்ல, சமாதானம் ஒண்ணு இருந்தா போதும், அதுதான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அந்த சமாதானத்தை யாரு கொடுக்க முடியும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். அவருடைய சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆம்.